செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணயம் மே 15க்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். புதிய கல்வி கட்டண நிர்ணய விண்ணப்பங்களை தனியார் பள்ளிகள் மே 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளன. விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படும் பள்ளிகள் மேலும் விவரங்களுக்கு www.tnfeecommittee.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் ஜாதி சின்னங்கள் அரசு தடை. பள்ளி வளாகங்களில் மாணவர்களின் ஜாதியை வெளிப்படுத்தும் வகையிலான சின்னங்களை பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ளது. அனைத்து மாவட்ட தலைமை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளன. ஜாதி அடையாளங்களை வைத்து மாணவர்கள் அடிக்கடி மோதுவதாகவும், ஆதலால் ஜாதிய பாடல்களை ஒளிபரப்பவோ ஜாதியை குறிக்கும் வகையிலான ஆடைகளை அணியவோ அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்தம் தொடக்கம். மே 19இல் 10ஆம் வகுப்பு ரிசல்ட். மார்ச் 28 ஏப்ரல் 14 வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அனைத்து தேர்வுகளும் முடிவடைந்த நிலையில் SSLC விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் சற்று முன் தொடங்கியுள்ளன. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இப்பணி நடைபெற்று வருகின்றன. வரும் 30ஆம் தேதியுடன் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்து தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போனஸ் மதிப்பெண். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் வினாத்தாளில் குளறுபடி உள்ளதால் ஒரு போனஸ் மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. சமூக அறிவியல் பாட வினாத்தாளில் ஒரு மதிப்பெண் வினாவில் 4வது கேள்வியின் 2 வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளன. இந்த கேள்வியை மாணவர் அட்டன் செய்திருந்தால் ஒரு போனஸ் மதிப்பெண் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. CBSE பாடத்திட்டத்தில் மாற்றம் கட்டாயமாகிறது. CBSE பள்ளிகளில் வரும் 2025-26 கல்வியாண்டு முதல் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.